இன்னைக்கு நாங்க என்ன செய்தியை பத்தி பேச போறோம்னா, உலகத்திலேயே இப்படி ஒரு கோயில் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கோயில் உலகத்துல பாத்தீங்கன்னா வெளியில எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயில் இங்க இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நானும் யோசிச்சேன், எந்த கோயிலை பத்தி சொல்றாரு, எனக்கு ஒண்ணும் முதல்ல புரியல. ஏன்னா கோயிலை பத்தி சொல்லும் போது உலகத்துல ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு இடத்துல சிறப்பு வாய்ந்ததா தானே இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒண்ணு தெரியுது. திருமூலர் சொல்லுகிறார், உள்ளம் பெருங்கோயில் அப்படிங்கிறார். திருமூலர் சொல்றாரு பாருங்க, நம்மளுடைய உள்ளம் தான் பெருங்கோயில் அப்படிங்கிறார். அவர் ஏன் உள்ளத்தை பெருங்கோயில்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த உள்ளம் ஒரு மனது அழுக்கு படிந்திருந்தாலோ அல்லது ஒரு கவலை நிறைந்திருந்தாலோ அது போட்டு வைக்கும் குப்பை தொட்டி இல்லை அப்படிங்கிறார். நம்ம ஒரு கோயில் எப்படி இருக்கும்னு நினைப்போங்க, 6 வேளையும் சுத்தமா தூய்மையா வச்சு அதற்கு கால அபிஷேக பூஜை எல்லாம் 6 வேளை கால அபிஷேக பூஜை எல்லாம் பண்ணி தூய்மையா வைத்து நாம் எப்படி ஒரு பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்கிறோமோ அதுபோல் நம் மனதை எப்பொழுதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதான் உள்ளம் பெருங்கோயில் அப்படிங்கிறார். அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் அவர் என்ன சொல்றாருனாங்க, கருவறை கர்ப்ப சிலை அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம கோயில்ல கூட ஒரே ஒரு மூலவர் தான் இருப்பார். இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே ஒவ்வொரு மூலவர் அப்படிங்கிறார். எனக்கு இது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரிதான் நானும் உங்களை மாதிரிதான் இருந்தேன். ஆனா இந்த இடத்துல என்னுடைய சொந்த அனுபவங்களையே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்க ஒரு கூட்டு குடும்பம். எங்க மாமியார் எங்க கூட தான் இருக்காங்க. அவங்களுக்கு 90 வயது அகவை கடந்துட்டாங்க, மூத்தவர் ஆயிட்டாங்க. 90 வயது ஆயிடுச்சு. போன ஜனவரி திங்கள் வரைக்குமே அவங்க உடல்ல எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாம் நல்லா இருந்தது. இந்த ஹார்ட்டுக்கெல்லாம் எக்கோ டெஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த எக்கோ டெஸ்ட் எல்லாம் நாங்க எடுக்கும் போது அந்த ஹார்ட் எல்லாம் ஒரு குழந்தைக்கு இருப்பது போலதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், ஹார்ட் வலி வந்தா தானே எக்கோ டெஸ்ட் எடுத்திருக்கணும் அப்படின்னு. கண் ஆபரேஷன் பண்றதுக்கு கூட எக்கோ டெஸ்ட் எடுப்போம். அதாவது அவங்களுக்கு கண் ஆபரேஷன் பண்ணுவதற்காக அந்த ஹார்ட்னுடைய துடிப்பு எப்படி இருக்குதுன்னு எக்கோ டெஸ்ட் எடுப்பாங்க. அப்ப நாங்க எக்கோ டெஸ்ட் எடுப்போம். இருதயம் சீராக துடிச்சிட்டு இருக்குது அப்படின்னா, அப்போ உடம்புல இருக்கக்கூடிய அந்த உடல் பரிசோதனை எல்லாம் செஞ்சு பார்த்தது எல்லா உறுப்புகளும் நல்லா இருந்தது. ஆனா இப்போதைய நிலைமை என்ன தெரியுங்களா, என் மாமியாருக்கு எந்தெந்த வியாதியெல்லாம் வரக்கூடாதுன்னு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அந்த நோய் அவங்களை இப்ப தாக்கி உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை மீட்டெடுக்க முடியாத நிலையில் இருக்கிறது. இதைத்தான் திருமூலர் இங்கு உவமையாக சொல்லுகிறார், உங்கள் உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் கருவறை மூலவர் அப்படிங்கிறார். அது அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வல்லற் பிரானுக்கு வாயே வல்லற் பிரானுக்கு வாய் கோபுர வாசலம். இப்படி சொல்றாரு பாருங்க, வாய்தாப்ப கோபுர வாசலு அப்படிங்கிறாரு. வாய்னா இந்த வாயை அவ்வளவு தூய்மையா வச்சுக்கணும்னு அதனுடைய உவமை சொற்களுங்க அது. இன்னைக்கு நீங்க ஒரு செய்தி உலகளவில் எடுத்து பாருங்க, இந்த வாய் தூய்மை இல்லாதனால பல நோய்களுக்கு உட்பட்டிருக்காங்க. இளம் வயதிலேயே அந்த எகிறுகள் விழுந்து அல்லது விலகி, பற்கள்லாம் விலகி, தாடைகள்லாம் விலகி, இரத்த கசிவு ஏற்பட்டு நிறைய சிக்கலுக்குள்ளாயிருக்காங்க. இந்த வாய் இருந்தாதாங்க பேச முடியும். எதையும் பேசி பெறுவது போல் செய்து பெறுவது விட பேசி பெறுவது சுலபம். அதான் அவர் சொல்றாரு, வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சிவன், தெல்ல தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம் அப்படிங்கிறாருங்க. கள்ள புலனணைந்தும் கால மணி விளக்கேங்கிறார். இந்த உடம்புல இந்த ஆன்மா எப்பொழுதுமே எதையுமே ஒரு விழிப்பு நோக்கத்தோட ஒரு விளக்கு போல் அனைவருக்கும் ஒளி தருவது போல் நமது உடம்பு இருக்கணுங்களாமா.
நீங்க நான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்ம உடம்பு ஒளி விளக்கு போல இருக்கா? இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு காலையில எந்திரிக்கும் போதே டயர்டா தான் எந்திரிக்கிறோம், சோர்வா தான் எந்திரிக்கிறோம். இருக்கா இல்லைங்களா? அப்படி நாமளே சோர்வா எந்திரிச்சிட்டு இன்னொருத்தருக்கு எப்படி போய் நம்ம உதவி செய்ய முடியும்? அதைத்தான் நீங்க மூலவர் சொல்லுகிறார், உன் உடம்பு விளக்கு எப்பவுமே தனக்காக ஒளி வீசவே வீசாதுங்க. விளக்கு எப்பவுமே பிறருக்கு தான் ஒளி தந்துகிட்டே இருக்கும். அந்த ஒளி தந்துட்டே இருக்கணும், அதுல என்ன இருக்கணுங்க? எனர்ஜி இருக்கணுங்க. அதான் எரிபொருள். இங்கதான் சொல்றாரு, நீ பிறருக்கு ஒளி தர வேண்டும் என்று சொன்னால் எனர்ஜியாக, எரிபொருளாக உன் உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு உள் உறுப்புகளை நீ பாதுகாத்துக்கொள். கிட்னி ஃபெயிலியர் ஆனா அவளை எளிதில் மாத்தி விட முடியாது. கல்லீரல் வீக்கம் வந்து விட்டால் அவளை எளிதில் குணப்படுத்தி விட முடியாது. லிவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு லிவர் வைக்க முடியாது. குடல் ஒட்டிக்கிட்டா அதனுடைய விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும். குடலில் ஒரு சிறு புண் ஏற்பட்டால் அந்த காயம் ஆறுவதற்கு குறைந்தது 5 வருடங்கள் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன காரணம்னா, நமக்கு வெளியில காயம் ஏற்பட்டிருந்தா அது சீக்கிரம் மாறிடும். குடலுங்கிறதே பாருங்க, இந்த பேனா மாதிரி தானே இருக்கும். இவ்வளவுதான் குடல் இருக்கும். அது பிளெக்சிபிளா அது விரியும். கொஞ்சம் முன்ன பண்ண பெருசு வரும்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு இதே மாதிரி கேட்டுறாதீங்க, அப்படி கிடையாது. அந்த குடலுக்குள்ள போற ரத்த நாளம் இருக்குது பாருங்க, அது ரீஃபில் பென்ல இருக்கக்கூடிய அந்த துளை போலதான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, அதுல போய் ஒவ்வொரு துகள்களும் சிக்கிக்கிட்டு நீங்க மேற்கொண்டு உணவு சாப்பிட்டு அந்த துகள்கள் அப்படியே குடலை கிழிச்சுக்கிட்டே தான் போகும். அப்படி அந்த காயங்கள் ஆறுவதற்கு சில வருடங்கள் ஆகும். சிலருக்கு காயமே ஆறாம அல்சர் வந்துருக்கு, அல்லது பைல்ஸ் பிரச்சனைக்கு சிக்கிடுறாங்க. இப்ப என்னோட மாமியார் நான் சொன்ன இந்த வியாதியெல்லாம் சிக்கித்தான் அவஸ்தைப்படுகிறார். ஆக இதுதான் இங்கு திருமூலர் சொல்லுகிறார், உடம்பை நீங்கள் கோயிலாக எண்ணுங்கள், அதில் நீங்கள் விளக்காக ஒளிருங்கள், உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது என்று சொல்லுகிறார் திருமூலர். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம்.